ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோட்டல்ஸில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். 5 விசில் வர வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில் நான் யூஸ் பண்ணுறனால தான் பார்க்குறதுக்கு ஆயிலில் இந்த மாதிரி தெரியுது. இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 பச்சை மிளகாய் கீரை போட்டு ஆட் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணணும். அதிகமாக தக்காளி ஆட் பண்ணால் புளிப்புத்தன்மை வந்துடும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளியை குக் பண்ணிடலாம். தக்காளி நல்லா நமக்கு குக் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி குழப்பாக இருக்கணும். அப்போ தான் ஹோட்டல் மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அலசி தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஹோட்டல்ஸில் உருளைக்கிழங்கு மசாலாவில் மெயினான சீக்ரெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க கரைச்சி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம குக் பண்ணணும். லாஸ்ட்டு இதில் வேணும்னா கொத்தமல்லி தூவிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எக்ஸாக்டாக சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி விலாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.